வணக்கம் மாணவர்களே. இன்று 9ஆம் வகுப்பு வரலாறு பாடம் 3 தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் என்ற பாடத்திற்கு நான் 1 மார்க் 2 மார்க் பார்க்க இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரியான விடையை தேர்வு செய்க. சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறை யாது? ஆப்ஷன் இ தமிழ் பிராமி. 2 தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு சென்ற வியாபாரிகளையும் குதிரை வணிகர்களையும் பற்றி குறிப்பிடுகின்ற இலங்கையின் பாலி மொழி வரலாற்று நூல் எது? ஆப்ஷன் இ மகாவம்சம். 3 காடாக இருந்த இடங்களை வேளாண் நிலங்களாக மாற்றுதல், நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்துதல் ஆகிய பெருமைகளுக்கு உரிய சோழ அரசன் யார்? ஆப்ஷன் ஆ கரிகாலன். 4 சேரர்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எது? ஆப்ஷன் ஆ புகழூர். 5 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான விடை எது அப்படின்னா ஆப்ஷன் இ 2 மற்றும் 3 சரி, அதை குறிச்சிக்கோங்க. 6க்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ 3 மற்றும் சரி, அதை குறிச்சிக்கோங்க. அடுத்தது கோடிக்கிடங்களை நிரப்புக. 1 கற்கள், செப்பேடுகள், நாணயங்கள், மோதிரங்கள் ஆகியவற்றின் மீது பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் கல்வெட்டியல் ஆகும். கடந்த கால சமூகங்கள் குறித்து அறிந்து கொள்வதற்கான சான்றுகளாக உள்ள சில பொருட்களை மீட்டெடுப்பதற்கு ஓரிடத்தை முறைப்படி தோண்டுதல் தொல்லியல் ஆகும். 3 மௌரியர் காலத்தில் ஆட்சி கலை மற்றும் பொருளாதாரம் குறித்து கௌடில்யர் எழுதிய நூல் அர்த்த சாஸ்திரம். 4 திணை என்பது பிரிவு அல்லது வகை என்ற பொருளில் செய்யுள்களில் பயன்படுத்தப்பட்ட கருப்பொருள். மேலும் இது ஒரு வாழ்விடத்தை அதன் தனித்தன்மை வாய்ந்த இயற்கை கூறுகளுடன் குறிப்பதாக உள்ளது. 5 கிரேக்கர்கள், ரோமானியர்கள், மேற்கு ஆசியர்கள் ஆகியோரை உள்ளடக்கிய மேற்கத்தியர்களை யவனம் என்னும் சொல் குறிக்கிறது. அடுத்து சரியான கூற்று தேர்வு செய்ய பார்த்தீங்கன்னா இதில் 1 மட்டும் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 மட்டும் சரின்னு போட்டுக்கோங்க. 2வதுக்கு ஆப்ஷன் இ இது சரின்னு போட்டுக்கோங்க. அடுத்து பொறுத்துக்க பார்த்தீங்கன்னா கல்வெட்டியல் சங்ககால துறைமுகம். 2 கால வரிசை குறிப்புகள், கால்நடைகளை வளர்த்து பிழைக்கும் நாடோடி மக்கள். 3 மேய்ச்சல் வாழ்க்கை, கல்வெட்டு குறிப்புகளை ஆராய்வது. 4 புடைப்பு மணிகள், முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளின் தொகுப்பு. 5 அரிக்கமேடு, விலையுயர்ந்த கல்லில் செய்யப்பட்ட ஆபரணம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுருக்கமான விடைகள். ஃபஸ்ட்டு கேள்விக்கு பாருங்கள். தொல்லியல் ஆய்வு களங்கள் கடந்த கால வரலாற்று சான்றுகளை அளிக்கின்றன. உன் கருத்துக்களை முன்வைக்கவும். 39வது பக்கம் வாங்க. இங்கே பாருங்கள் இந்த பேரால் 39வது பக்கம். இங்கே பாருங்கள் இந்த வரலாற்றின் அதிலிருந்து இந்த பட்டணம் வரைக்கும் குறிச்சிக்கோங்க. அடுத்தது புதுச்சேரிக்கு அதிலிருந்து ஆகும் வரை குறிச்சிக்கோங்க. அடுத்தது சரக்கு கிடங்கு அதிலிருந்து வெளிப்படுத்துகின்றன அது வரைக்கும் நான் 3 பாயிண்டாக குறிச்சிருக்கேன். புரியுதுங்களா? அதை பார்த்து குறிச்சிக்காங்க சரியாக. அடுத்ததாக 2வது சங்ககாலம் குறித்து அறிந்து கொள்வ நாணயங்கள் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான சான்றாக உள்ளன. பேஜ் நம்பர் 40. இங்கே பாருங்கள் நாணயங்கள்னு ஒரு தலை போட்டிருக்கீங்களா, அதில் சேர சோழ அதிலிருந்து சான்றாகும் அது வரைக்கும் ஒரு பாயிண்ட் குறித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா இதையும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதனால் இதிலிருந்து இந்த ஃபுல்லாக இது வரைக்குமே குறிச்சிக்காங்க. 2வது 3 சங்க காலத்தில் விவசாயம் ஒரு முக்கியமான வாழ்வாதாரமாக இருந்தது. இதற்கான காரணங்களை கூறு. பேஜ் நம்பர் 45. பாருங்க இது இங்கேருந்து வேளாண் உற்பத்தின்னு இருக்கீங்களா, அதிலிருந்து அடுத்த இதில் புனம் எனப்பட்டது அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. இது 3வது கேள்விக்குரிய பதில். அடுத்தது 4 அயல்நாடுகளுடனான தொடர்பு பழங்கால தமிழகத்துக்கு பெருமை சேர்த்தது. இதற்கான சான்றுகளுடன் இக்கூற்றை நிறுவுக. பேஜ் நம்பர் 48. இது பாருங்கள் கீழே இருக்குது பாருங்கள் 48ல் கீழே ரோமானிய கப்பல்கள் அதில் ஆரம்பித்து இந்த பேரா இறக்குமதி செய்யப்பட்டன வரைக்கும் குறிச்சிக்கோங்க. இது 4வது கேள்விக்குரிய பதில். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.